2025 நவம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட டிட்வா புயலால் மலேக மார்க்க ரயில் கட்டமைப்பு கடுமையான சேதங்களை எதிர்கொண்டது. இதனால் ரயில் சேவை பதுளை வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததுடன் பின்னர் அம்பேவல வரையான ரயில் மார்க்கத்தை புனரமைத்து ரயில் சேவைகளை ஆரம்பிக்க ரயில்வே திணைக்களம் மிக துரிதமாக செயற்பட்டிருந்தது. இதன் மற்றொரு கட்டமாக ரயில்வே திணைக்கள ஊழியர்கள் இரவு பகல் பாராது அயராது உழைத்தமையின் பலனாக பதுளையிலிருந்து நானோயா வரையிலான ரயில் சேவை இன்று வழமைக்கு திரும்பியது. இயற்கை விடுத்த சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்ட பெருமிதத்துடன் இன்று காலை 9 மணிக்கு நானோயாவிலிருந்து பதுளை நோக்கி பொடிமேனிக்கே ரயில் தனது பயணத்தை ஆரம்பித்தது. இன்றைக்கி தான் ட்ரெயின் வேலை செய்து மிக்க சந்தோஷம். முதல் கட்டமாக நாங்கள் அந்த ரயில்வே ஊழியர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாமல் 7 மாதமாக சரியான மாதிரி கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு இந்த ட்ரெயின் வேலை செஞ்சது மிக்க நன்றி. நிறைய காலம் ட்ரெயின் இல்லாமல் இருந்தது ஒரு பெரிய குறையாக இருந்தது. இந்த முறை வந்துட்டு நாங்கள் ஒரு ட்ரிப்பாக தான் வந்தோம். நாங்கள் இருந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இந்த ரயிலில் பயணிப்பதால் நாங்கள் மிகவும் உற்சாகத்துடன் இருக்கிறோம். இது ஒரு புதிய மார்க்கம் அல்லவா? நாங்கள் இந்த ரயிலில் பயணிப்பது இதுவே முதன்முறை. இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என நினைக்கின்றேன். அம்பேவலவிலிருந்து நானுஓயா வரையான சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் கடுமையான புயலினால் கடுமையாக சேதமடைந்திருந்தது. 6 மாதங்களுக்கு அதிக காலம் எடுத்த போதிலும் எமது ஊழியர்களின் அர்ப்பணிப்பாலும் முயற்சியாலும் இந்த பணியை எம்மால் வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்தது. இன்று முதல் காலை 9 மணிக்கும் பிற்பகல் 2:30க்கும் நானோயாவிலிருந்து பதுளைக்கும், பதுளையிலிருந்து காலை 9 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இதற்காக உடரட்ட மினிக்கே மற்றும் பொடிமினிக்கே ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளன. இதேவேளை டிட்வா புயலினால் மலேக ரயில் மார்க்கத்தின் ஹாலியலையிலிருந்து உடுனுவர வரையிலான ரயில் சேவைக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. சில மாதங்களுக்கு முன்னர் இந்த மார்க்கம் முழுமையாக வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் ரயில் சேவையை முன்னெடுக்கக்கூடிய மட்டத்தில் அது நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.